வணக்கம். ரியோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் அகாடமி. வெல்கம் டு ஆல். திஸ் சேனல் we start only educational purpose. ஆமாங்க, 10ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? சென்செக்ஸ் ஓப்பன் 83,688, ஹை 83,772, லோ 83,134, க்ளோஸ் 83,536, மைனஸ் 345 பாயிண்ட் இன்னைக்கு சென்செக்ஸ் இறங்கியிருக்குங்க. நிஃப்டி 25,511, ஹை 25,524, லோ 25,340, க்ளோஸ் 25,355, மைனஸ் 120 பாயிண்ட்ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 120 பாயிண்ட் மைனஸ் ஆயிருக்கான். பேங்க் நிஃப்டி 57,339, ஹை 57,363, லோ 56,886, க்ளோஸ் 57,213, மைனஸ் 257 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆமாங்க, நம்ம மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை, சும்மா சின்னதுதான். ஏன்னா எஃப்ஐஐஸ் உள்ள அதிகமாக பை பண்ணாதனால நம்ம மார்க்கெட் இன்னைக்கு வந்து இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சும்மா 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் இருந்தான். இன்னைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 பாயிண்ட் எல்லாமே மைனஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு டாப் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா வாங்க. ஹெச்டிஎஃப்சி 2006, மைனஸ் 5 ரூபா. ரிலையன்ஸ் 1517, மைனஸ் 1.80. கொட்டாக் மகேந்திரா 2203.80, மைனஸ் 25 ரூபா மைனஸ். பாரதி ஏர்டெல், ஆமாங்க, இன்னைக்கு பாரதி ஏர்டெல் இறங்கியிருக்கிறான். 1964 ரூபா 55 ரூபா இறங்கியிருக்கிறான். ஐசிஐசிஐ பேங்க் 1424, அது 8 ரூபா மைனஸ் ஆயிருக்கான். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு வந்து ப்ளஸ் 1.56, மாருதி 1.40, டாடா ஸ்டீல் 1.03, பஜாஜ் ஃபினான்ஸ் 0.66, ஜியோ ஃபைனான்ஸ் இன்னைக்கு ப்ளஸ் 0.61, பஜாஜ் ஃபின்சர் 0.54, டாடா மோட்டார் 0.39, டிசிஎஸ் 0.30, ஹிண்டால்கோ 0.28, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 0.24, ட்ரெண்ட் 0.20, ஆக்சிஸ் பேங்க் 0.05. இன்னைக்கு பெருசாக எதுவுமே இல்லைங்க, எல்லாமே வந்து நியூட்ரலில் 6%. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும்தான் இன்னைக்கு 1.5% ப்ளஸில் ஆயிருக்கான். அதே டாப் லாசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாரதி ஏர்டெல் இன்னைக்கு டாப் லாசர் 3%, நியரஸ்ட் 2.76%. ஏசியன் பெயிண்ட் மைனஸ் 2.06, ஹெச்டிஎஃப்ஸ் மைனஸ் 2.05, அப்போலோ ஹாஸ்பிட்டல் மைனஸ் 1.55, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 1.37, நெஸ்ட்லே இந்தியா மைனஸ் 1.14, டாடா கன்சியூம் மைனஸ் 1.08, பஜாஜ் ஆட்டோ மைனஸ் 0.7, பிஇஎல் மைனஸ் 1.03, விப்ரோ, ஆமாங்க, இந்த 2 நாளாக விப்ரோ கொஞ்சமாக இறங்கியிருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1.01% மைனஸ். செக்டார் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸில் 0.72 ப்ளஸ், மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு 0.42 ப்ளஸ், நிஃப்டி கன்சியூமர் டூரபிள் குட்ஸ்னா 0.11, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் நியூட்ரலாக தான் இருக்கான். ஆட்டோமொபைல் சேம் நியூட்ரலாக தான். மீடியா என்டர்டைன்மெண்ட் 0.15, எனர்ஜி மைனஸ், நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீஸும் மைனஸ் தான். பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு 0.45 மைனஸ், பிரைவேட் பேங்க் 0.43,
நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.56. ஆமாங்க, இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கிட்டு இருந்தான், அதனால இண்டெக்ஸ் இறங்கி இருக்கிறான். கன்சியூமர் குட்ஸ் 0.57, ஃபார்மா 0.59, கன்சம்ஷன் 0.67, ஐடி 0.79, பப்ளிக் செக்டார் பேங்க் 0.3080. இன்னைக்கு பப்ளிக் செக்டார் பேங்கும் கொஞ்சம் மைனஸ் தான் ஆயிருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம்னாக்கா ஓவரால் அப் ட்ரெண்டான ஸ்டாக் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபார்மா எல்லாம் மைனஸில் இருந்துச்சு ஒரு சில ஸ்டாக்ஸ். பட் கிளன்மார்க் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியரஸ்ட் 5% அப்பு 4.68, பிஎஃப்சி 2.80, கான்கர் 2.03, பல்ராம் சின்னி 1.83, மணப்புரம் 1.53, ஆர்இசி 1.53, நேஷனல் அலுமினியம் 1.46, இண்டஸ்இன் பேங்க் 1.44, மாருதி 1.44, ஐஓசி 1.38, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 1.29, எம்எஃப்எஸ்எல் 1.22, என்எம்டிசி 1.16, போட்ஸ் 1.10, டாடா ஸ்டீல் இன்னைக்கு 1.04, பிவிஆர் ஐஎன்எக்ஸ் 1.01, பாலிகேப் 0.97, யுனைடெட் ஸ்பிரிட் 0.96, டிக்சன் 0.88. டிக்சன் அப்படியே டெய்லி ஒவ்வொரு பர்சன்டேஜாக மேலேயே இருந்துகிட்டு இருக்கான். சரி, ஓகே. நம்ம அடுத்து ஓவரால் டவுன் ட்ரெண்டான ஸ்டாக் இன்னைக்கு பார்க்கலாம். மெட்ரோபாலிசி -4%, பிஐ இண்டஸ்ட்ரீஸ் -3%, பாரதி ஏர்டெல் -2.73, கேன்ஃபின் -2.72, ஆர்பிஎல் பேங்க் -2.29, கோஃபோர்ஜ் -2.26, பாரத் ஃபோர்ஜ் 2.12, நவீன் ஃப்ளோரா -2.07, டிவிஸ் லேப் -1.99, சியூபி -1.93, ஏசியன் பெயிண்ட் 1.91, ஹெச்டிஎஃப்சி லைஃப் -1.91, ஹெச்ஏஎல் -1.83, ஓஎஃப்எஸ்எஸ் -1.81, எஸ்காட் -1.60, ஆல்காம் 1.51, அப்போலோ ஹாஸ்பிட்டல் -1.47, ஸ்ரீராம் சிமெண்ட் -1.39, கேன் பேங்க் -1.38. ஆமாங்க, இதெல்லாம் இன்னைக்கு மைனஸ் ஆன ஸ்டாக்ஸு. ப்ரீவியஸ் டே ஹை க்ளோஸ் ஆன ஹை கட்டான ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா மணப்புரம் கட் ஆயிருக்கான், அப்புறம் நேஷனல் அலுமினியம் கட் ஆயிருக்கான், இண்டஸ்இன் பேங்க் கட் ஆயிருக்கான், ஐஓசி கட் ஆயிருக்கான், எம்எஃப்எஸ்எல் கட் ஆயிருக்கான், டிக்சன் கட் ஆயிருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ், ஏசிசி இதெல்லாம் வந்து நேற்றுனுடைய ஹையை கட் ஆகி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கான். அதே லோ பிரேக் ஆகி க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கம், கிரானுவல்ஸு, இந்தியன் ஹோட்டலு, கோல் இந்தியா இதெல்லாம் பார்த்தா டே லோ கட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. நேற்று வேதாந்தா இறங்குறதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் பேஸ்டு ரிசர்ச் விக்சரி இனிஷியேட்டட் a short position on Vedanta parent company Alginga that it act like a ponies scheme sipconing cash from its Indian operation Vedanta Limited to prop up the parent debit heavy debt and liquidity pressure. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் வேதாந்தா தாய் நிறுவனத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னாக்கா, அது வந்து ஒரு பேன்சி திட்டம் போல செயல்படுகிறதா, அது இல்லாமல் அதனுடைய கடன் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா வேதாந்தா அவ்வளோ இறங்கியிருக்கான். பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கம்பெனியோட இதுதான். பார்த்தீங்கன்னா நியூஸ் தான், பட் இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டு அங்கேருந்து எவ்வளோ ஸ்பீடாக இறங்கியிருக்கிறான் பாருங்க. ஸோ அப்படிங்கிறப்ப
டெக்னிக்கலாகவும் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கரெக்டாக சில நேரங்களில் உட்காரும். நியூஸ் அப்படிங்கிறது ஓகே தான், பட் அது பிரேக் ஆகாமையே அந்த ஹைலேருந்து எப்படி இறங்கியிருக்கிறேன் பாருங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் நமக்கு கை கொடுக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கற்றுக்கலாம். சரிங்களா? நீங்கள் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டாக் பிக்கப் பண்ணலாம், இல்லை இந்த ஸ்டாக் நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே வரும். சரி, ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். கிளன்மார்க் இன்னைக்கு ஏறி இருக்கான், கொஞ்சம் நல்லாவே ஏறி இருக்கான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன்லேயே போயிட்டுருக்கான். இதுக்கு பேர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. சரிங்களா? கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன், இதுக்கு பேர் சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேல் கோட்டுக்கும் கீழ் கோட்டுக்கும் இடையிலேயே போயிட்டுருக்கான். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். கோல்டு ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் 96,832 ப்ளஸ் 0.38. சில்வர் செப்டம்பர் கான்ட்ராக்ட் 1,08,329. குரூடாயில் 5,832. நேச்சுரல் கேஸ் 277 ரூபா 70 பைசா ப்ளஸ் 1.68. காப்பர் 886.90 0.36. ஜிங்க் 260.60 ப்ளஸ் 1.09. காட்டன் கேண்டி 54,900. எல்இடி லெட் 181 0.25 ப்ளஸ். ரியோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் அகாடமி. Thank you for watching all.